ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை அம்மா வீட்டு சமையலில் இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் கிராமத்து ஸ்டைலில் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு வெடிக்கவும் இது மாதிரி முழுசாக வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சாம்பாருக்கு தேவையான ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக துவரம் பருப்பு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கோங்க. ஒரு 4 வத்தல், கொஞ்சம் முழு கொத்தமல்லி, 2-3 மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை. இதில் ஒரு துண்டு தேங்காய் போட்டு லைட்டாக கிளறி விட்டால் போதும். இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஒரு 100 துவரம் பருப்பு, ஒரு 50 சிறுபருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டு இது மாதிரி குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சாம்பார் இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு, கமன்னு வாசனையோட. இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டிதான். சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம்லாம் நல்லா வெந்துடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.